செய்தி வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. நாங்க கேட்கிறவளாய் போதிக்கிறவளாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை தாரு, பலனை தாரு, பலனை தாரு, கிருபை தாருங்கப்பா. அப்பா, அந்த நாள்ல இருக்க சிறு பிள்ளைகள் ஊழியங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் தெய்வ கிருபை எங்க ஒவ்வொருவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்தட்டும் ஐயா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடி வரையில பரிசுத்த ஆவியானவர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க எங்களை நடத்தி சொல்லுங்க ஆண்டவரே. நாட்களில புதிய ஆத்மாக்களை காண எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பன். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காய் நன்றி. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரெடி ஆயிட்டீங்களா? ஆமென் ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயம் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்கதான் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலோ ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊடாய் நடந்தாலோ ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுகமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வான
சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயரிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா. என் பிரியமும் நீதானையா. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, நன்றி, ஆமென்றே. நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து ஓம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த
உம்மையே நம்பி வாழ்ந்ததா உமக்கே சொந்தமானே உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்துவிட்டே உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்துவிட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிக்கலாம். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்திலே இந்த 4வது கர்த்தருடைய நாளிலே அவருடைய சமூகத்திற்கு வர நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து இயேசுவே இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். ஓ ரிபா ரபா 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 ஹல்லேலூயா ஷிபிரி பிரி 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 ரபா 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 ஹல்லேலூயா ஷிபிரி பிரி 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 ரபா 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 எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா எங்க மேல வைத்த இரக்கத்துக்காக உடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து வாய்களை உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி சின்ன பிள்ளைங்க எல்லாரும் எல்லாம் நன்றி சொல்லணும். கண்ண மூடி இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஹல்லேலூயா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என் இதயம் துடிக்க மறந்தா அதுதானே கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தா அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தா அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தா அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தா அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அதுதான் மரணம். ஆராதனை 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 ஒருவருக்கே ஆராதனை என் இதயம் துடிக்க மறந்தா அதுதானே கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தா அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தா ஆராதனை 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 ஒருவருக்கே
கிருபதா எங்க மேன்மையே, எங்கள் வாஞ்சே உங்க கிருபதா. அறியனும் என் இதயம் உமக்காக துடிக்கணும், உம் சமூகத்தில் நான் கிடக்கணும், என் ஜீவனும் பாதம் அடியணும், உம் இதய துடிப்பை நான் அறியணும், என் இதயம் உமக்காக துடிக்கணும், உம் சமூகத்தில் நான் கிடக்கணும், என் ஜீவனும் பாதம் அறியணும். ஆராதனை ஒருவருக்கே, ஆராதனை இதயம் துடிக்க மறந்தா அதுதானே கடைசி நிமிடம், அந்த நாளில் மரணம் என் இதயம் துடிக்க மறந்தா, அந்த நாளில் மரணம் என் இதயம் துடிக்க மறந்தா. ஆராதனை 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 ஒருவருக்கே, ஒருவருக்கே ஆராதனை. எங்கள் மத்தியில் நீ வாழுமே, உங்கள் மகிமையா எங்கள் மத்தியில், எங்கள் சபையிலே அதை அறிபவர் நீர் ஒருவரே, என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உம் கரம் என்னை அணைக்குதே. ஆராதனை 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 ஒருவருக்கே, ஆமென். ஆராதனை ஆமென். ஆராதனை ஆமென். என் இதயம் துடிக்க மறந்தா அதுதானே கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தா அந்த நாளின் மரணம் என் இதயம் துடிக்க மறந்தா. ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை
இயேசுவை மாத்திரம் பாருங்க. இயேசுவை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவினுடைய முகத்தை தரிசிக்க நாம வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு காண்பிக்க போகிறார். இந்த நாளிலே இயேசு தன்னுடைய முகத்தை உனக்கு காண்பிக்க போகிறார். இந்த நாளிலே அந்த மகிமையான இயேசுவை நீ தரிசிக்க போகிறார். இந்த நாளிலே அந்த மகிமையான இயேசுவை நீ தரிசிக்க போகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். இந்த நாளிலே உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஹல்லேலூயா. செலுத்துகிறோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே. பத்திரமாய் என்னை சுமந்தீரே.
நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக முன்னே என் பெயர் உருவாக முன்னே என் தாய் உருவாக முன்னே என் பெயர் உருவாக முன்னே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, இம்மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறீங்களே. இந்த வருடத்துல 7 மாதங்களை நாம் முடிக்க போகிறோம். இயேசு நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். இயேசு நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். இயேசு நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தகப்பனே, இம்மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறீர். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றியப்பா, நன்றியப்பா. இம்மட்டும் எனக்கு நன்றி, என்னை நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் 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 உங்க சத்தம் உயரட்டும். இயேசுவே, மக்க இந்த பரலோக தகப்பனுக்கு உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவே, நன்றியப்பா. உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியப்பா. ஹல்லேலூயா, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனே. உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனே. நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனே. உங்கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் இன்னும் உடையிறே, நான் இன்னும் உடையிறே. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே. இன்னும் உடையிறே, உங்க கரத்தில் இருக்கவே இன்னும் உடையிறே.
உலகத்தின் பார்வைக்கு நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக இருந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வைக்கு நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் அழகாக இருந்தேன் ஐயா. எவர்களால் தாழ்த்தப்பட்டேனோ அவர்களால் உயர்த்தப்பட்டேனே, எவர்களால் தாழ்த்தப்பட்டேனோ அவர்களால் உயர்த்தப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே. நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே உயவனே நீர் என்னை தொடருமே, உங்கள் தினம் என்னில் படருமே. உயவனே நீர் என்னை தொடருமே, உயவனே உங்கரம் தினம் என்னில் படருமே. இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனே. நீர் என்னை வணையும் போது மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் தீரே. இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உயவனே நீர் என்னை தொடருமே, உங்கள் தினம் என்னில் படருமே. உயவனே உயவனே குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே குயவனே
உங்க கரத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, உங்க கரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. குயவனே, நீர் என்னை தொடனுமே, உம் கரம் சொல்லுங்க. குயவனே, அப்பா, இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உங்க கரத்தில் இருக்கவே நான் இன்னும் உங்க கரத்தில் இருக்கவே இயேசுவே, உங்க கரத்தில் இருக்கவே குயவனே, இயேசுவே, குயவனே, என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனே, நீர் என்னை வணையும் போது மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, இன்னும் உடைகிறேன். நான் இன்னும் உங்க கரத்தில் இருக்கவே உங்க கரத்தில் இருக்கவே தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை பேனோ தனிமையின் பாதையில் சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆஹா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்.
தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லாரும் கரங்களை தட்டி கை தட்டி பாடலாமா? சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை அன்பு என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன். சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். ஆஹா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லா நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கரங்களை தட்டி. ஓ ரிபர பர 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 பர. ஓ சிபிரி பிரி 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 பிர பர 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 பர. நல்ல ஆவியிலே களி கூர்ந்து கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓரி பர 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 பர. ஓ சிபிரி பிரி பிரி பிர பர 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 பர. ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah. Hallelujah.
தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். உட்காரலாமா? ஸ்தோத்திரம். நான் வேகமா தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு? ஆமென். ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கும்படியாக, தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்க வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் அப்பா. இந்த பலிபீடத்திலிருந்து இயேசுவே நீங்க பேசணும், நீங்க பேசணும். இந்த பலிபீடத்திலிருந்து இயேசுவே உங்க வார்த்தை, உங்க சத்தம் வெளிப்படணும் அப்பா. அடிமையை முற்றிலும் மறைத்துக் கொள்வீராக. நான் எந்த சொந்தமான காரியத்தையும் நான் பேசிடக்கூடாது. நான் எந்த சொந்தமான வார்த்தைகளையும் நான் சொல்லிடக்கூடாதப்பா. தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அடிமையை நடத்துவீராக. இந்த நாளிலே உங்க சத்தத்தை நாங்கள் தெளிவாக கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். பிரசங்கிக்கிற நானும், இந்த வார்த்தைகளை கேட்கிற இவர்களும், நாங்கள் உங்க வார்த்தைகளை கை கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். இந்த பிரசங்க நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர் பனியை போல இறங்கி வருவீராக. தேவனுடைய ஆவியானவர் பனியை போல இறங்கி வருவீராக. ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்பணும், நிரப்பணும். உங்க வார்த்தை பலப்படுத்தணும், பலப்படுத்தணும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். Thank you Jesus. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்க கவனிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் தெளிவாக நாம் வாசிக்க கவனிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு, என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் மோசேயினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லி இருந்தார். மோசேயினிடத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். நான் எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு, எகிப்து தேசத்திலே என்னுடைய அற்புதங்களை நான் அநேகமாக்கும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவனுடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன? தம்முடைய ஜனங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்ய வேண்டும். ஆமெனே காணுமே. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களுடைய அற்புதங்கள் அநேகமாக இருக்கும். ஆமென். உங்களுடைய அற்புதங்கள் அநேகமாக இருக்கும். ஆனா ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு, உங்களுடைய அற்புதங்கள் அநேகமா மாறணும்னா நீங்க பார்வோனை எதிர்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க பார்வோனை நீங்க எதிர்கொள்ளணும். கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு, நீ பார்வோன்ட்ட போய் நிக்கணும், நீ பார்வோனுக்கு முன்பதாக நிக்கணும். ஆனா கர்த்தர் அந்த பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கடினமாக இருந்த பார்வோனுக்கு முன்பதாக கர்த்தர் மோசேயை கொண்டு போய் நிறுத்தினார். எதற்கு? அநேக அற்புதங்களை செய்யும்படி. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க அநேக கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து போகிறீர்கள்.
நீங்க அநேக கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு கடுமையான சூழ்நிலையில் மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? உன் வாழ்க்கையிலே அவர் அநேக அற்புதங்களை செய்ய தீர்மானம் பண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையிலே அவர் அநேக அற்புதங்களை செய்யும்படி அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு, நீ பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கணும். ஆமென். ஆனா நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஆமென். நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். நம்ம இதை திரும்ப புரிந்து கொள்ளலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கவனிக்கலாம். யாத்திராகமம் 7:3 வாசிக்க கவனிக்கலாம். யாத்திராகமம் 7:3. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்திலே என் ஜனங்களுக்கு அநேக அற்புதங்களை நான் செய்வேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்க கடுமையான மனிதர்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கலாம். உங்க சூழ்நிலை கடுமையாக இருக்கலாம். இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்று நீங்க ஒரு கடினமான சூழ்நிலையில இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையை நானே அனுமதித்தேன். அந்த சூழ்நிலையை அனுமதித்தேன். அந்த கடுமையான சூழ்நிலையை நானே கொண்டு வந்தேன். காரணம் என்ன? உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் அநேக அற்புதங்களை செய்ய போகிறேன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் அநேக அற்புதங்களை செய்ய போகிறேன். அதற்காகவே உன்னை இந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். கர்த்தர் நம் நடுவிலே அநேக அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அற்புதங்கள் அநேகமாகும்படி விரும்புகிறார். ஆனா நான் கொஞ்சம் கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எகிப்திலே 10 அற்புதங்களை செய்தார். ஆமென் தானே? அது எகிப்தியருக்கு வாதை, ஆனால் தேவனுடைய ஜனத்திற்கோ அது அற்புதமாக இருந்தது. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க குடும்பத்திலே தோன்றி இருக்கிற அந்த கடுமையான சூழ்நிலை தேவனுடைய பார்வையிலே உனக்கு அற்புதமாக இருக்கிறது. இன்றைக்கு உன் குடும்பத்தின் நடுவிலே தோன்றி இருக்கிற, யாரிடத்தில் சொல்ல முடியாம உன் இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த கடினமான காரியம் உனக்கு அற்புதமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கடின இருதயம் உள்ள மனிதனை ஒரு அற்புதமான மனிதனாக மாற்றப் போகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு, நீ பார்வோன்ட்ட போய் நிக்கணும். ஆனா பார்வோன் செவி கொடுக்க மாட்டான். அந்த பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு, என்னுடைய வல்லமையை நீ பார்க்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களின் நடுவிலே அவருடைய வல்லமையை விளங்க செய்ய போகிறார். அவருடைய வல்லமையை நீங்க பார்க்க போறீங்க. அந்த பிரச்சனை வந்தது நல்லது. அதன் மூலமாக தேவனுடைய கரத்தின் வல்லமையை நீங்க ஒவ்வொருவரும் பார்க்க போறீங்க. ஆமென். வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். 16 17. மேலும் எவன் என்னுடைய வல்லமையை, நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க. ரோமர் 9:17 எல்லாம் கவனிங்க, வாசிங்க.
மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் நிறுத்துங்க கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய வல்லமையை நான் உன்னிடத்தில் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் தேவனுடைய வல்லமையை பார்க்கணும்னு விரும்புகிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை நான் உன்னிடத்திலே காண்பிக்க ஆசைப்படுகிறேன். வாசிங்க. என்னுடைய வல்லமையை என்னுடைய நாமம் உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி பார்வோனை நிலைநிறுத்தினார். அந்த பிரச்சனை உங்க குடும்பத்தில் நின்றுட்டே இருக்குல்ல, அந்த குடும்பத்தை உங்களை மேற்கொள்ள முடியல, அந்த பிரச்சனைய காரணம் என்ன? ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஆமென். சுத்தமா போயிடுச்சு வாலிபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அந்த பிரச்சனைய கொஞ்சம் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் காணாம. அவர் அறியாம அந்த பிரச்சனை வரல. ஆமென். அவர் அறியாம பார்வோன் வரல. தேவன் அறியாம பார்வோனுடைய இருதயம் கடினப்படல. தேவன் அறிந்தே நடந்தது. ஏன்னா உன்னிடத்தில் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். திரளான அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். அந்த கடினமான இருதயத்தை உடைக்க ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்றாரு. ஏன்னா அந்த பார்வோன் தேவனுடைய வல்லமையை பார்க்க வேண்டும். அந்த எகிப்து தேவனுடைய கரத்தை பார்க்க வேண்டும். இந்த எபிரேயர்களுடைய தேவன் யார் என்பதை எகிப்து அறிய வேண்டும். அதற்காகவே அந்த கடின இருதயத்தை கர்த்தர் அனுமதித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தில் இப்ப ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கிறது. என் குடும்பத்தில் ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கிறது. ஒரு கடின இருதயம் இருக்கிறது. அந்த கடின இருதயத்தை உடைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்றாரு. ஏன்னா உன்னிடத்திலே அற்புதங்களை கொஞ்சம் அதிகமாக்க விரும்புகிறான். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் வேதத்திலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய செய்தி என்னது? இன்னைக்கு என்ன நம்முடைய செய்தி என்ன? கர்த்தர் நம்மோடு என்ன பேசுறாரு? அநேக அற்புதங்கள். சரி, எப்படி அநேக அற்புதங்கள் நடக்குமா? கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலே போகும் பொழுது அநேகமான அற்புதங்கள் நடக்கும். பாருங்களேன், முதல் அற்புதம் என்னது? எகிப்துல முதல் அற்புதத்தை மோசே மூலமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கோலை போட்டாங்க, சர்ப்பமாக மாறினது. அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த ஒரு அற்புதத்துல ஆண்டவர் ஜனங்களை விடுதலை பண்ணிட்டு வந்திருந்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்க. ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புகிறாரு? உனக்கு ஒரு அற்புதம் போதாதுன்னு அவர் நினைக்கிறார். ஆமேனு காணாம. உனக்கு ஒரு அற்புதம் போதாதுன்னு நினைக்கிறாரு. இன்னும் 9 அற்புதங்களை செய்யணும்னு நினைக்கிறார். ஆமென். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய செய்தி என்னன்னா, நம்முடைய அற்புதங்கள் அநேகமாக மாறணும். ஆனா நான் அந்த கடினமான சூழ்நிலையை நான் எதிர்கொள்ளணும். ஆமென். இயேசு கிறிஸ்து கூட ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக 40 நாள் ஒரு கடினமான வனாந்தரத்திலே அவர் இருந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு கடினமான பாதை வழியாக அவர் ஊழியத்திற்கு கொண்டு வரப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு ஒரு சில காரியத்தை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஏன் கடுமையான சூழ்நிலைகள் வந்தது? ஆமென்.
ஆமேன் காணமே. முதலாவது வாசிக்கலாம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும், அவர் தாழ்த்துகிறவரும், உயர்த்துகிறவருமானவர், உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும், அவனை பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. முதலாவது நம்ம பார்க்க போகிற காரியம், இந்த வார்த்தையை யார் சொல்றா? இந்த 2 சாமுவேல் 1 சாமுவேல் 2 இந்த 7-8 வசனங்களை யார் சொல்றா? அன்னாள் சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அன்னாள் என்ன சொல்றாங்க? அன்னாள் என்ன சொல்றாங்க? நான் எங்க இருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப அன்னாள் இப்ப எங்க இருக்கிறாங்களாம்? எங்க வசனத்தை பார்த்து சொன்னேன். இப்ப அன்னாள் என்ன சொல்றாங்க? அவர் என்னை புழுதியிலிருந்து உயர்த்தி எங்க வச்சிருக்காராம்? பிரபுக்களோட வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அப்போ அன்னாளை போல ஒரு கடினத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நல்ல கவனிங்க. இந்த அன்னாளுடைய இருதயத்தை உடைக்க தேவன் சித்தம் கொண்டார். நான் சொல்ல புரியுதா? இப்ப இந்த அன்னாளுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் உடைக்கணும்னு பிளான் பண்ணிட்டார். நான் சொல்றேன், உங்க இருதயத்தை உடைக்கணும்னு பிளான் பண்ணா அவர் சில காரியங்களை வச்சிருப்பார். என் இருதயத்தை உடைக்கணும்னா இது எப்படி உடையணும்னு அவருக்கு தெரியும். என்ன பிரச்சனையை கொண்டு வந்தா இந்த இருதயம் உடையும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இப்ப அன்னாளுடைய இருதயத்தை உடைக்கிறதற்கு ஒரு பிளான் வச்சிருந்தார். ஏன் அன்னாளுடைய இருதயத்தை உடைக்கணும்? அவருக்கு வேற வேலை இல்லையா? ஏன் அன்னாளை போய் செலக்ட் பண்ணணும்? அன்னாளுடைய இருதயத்தை தான் உடைக்கணுமா? நல்ல கவனிங்க. அன்னாளுடைய வயிற்றிலிருந்து பிறக்க போகிற அந்த குழந்தை 3 விதமான வல்லமையான ஊழியங்களை செய்தது. அன்னாளுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார், ஒரு பெரிய நியாயாதிபதியாக இருந்தார், ஒரு பெரிய ஆசாரியனாக இருந்தார். அப்ப அவ்வளோ பெரிய பாத்திரத்தை அவள் வயிற்றிலிருந்து பிறக்க செய்யும்படி அவளுடைய இருதயம் உடைய வேண்டியது அவசியமாக இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இருதயத்தை உடைக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். கவனிங்க. இப்போ அன்னாளுடைய இருதயத்தை உடைக்க கர்த்தர் பென்னினாலை தெரிந்து கொண்டார். ஆமென் காணாமே. அன்னாளுடைய இருதயத்தை உடைக்க கர்த்தர் பென்னினாலை கொண்டு வந்தார். பென்னினால் மட்டும் இல்லைன்னா அன்னாளுடைய இருதயம் உடைஞ்சிருக்கு. ஆமென். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே போய் உடைத்து ஊற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன் இருதயம் உடையும்படி உன்னிடத்தில் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன் இருதயம் உடையணும். நீ தேவ சமூகத்திலே நீ அப்படியாக கண்ணீராக ஓடணும் என்பது தேவனுடைய திட்டம். ஆமென். கர்த்தர் அன்னாளை உடைக்க அவர் சித்தமாக இருந்தார். அதனால தான் அவள் கற்பத்தையும் அடைத்தார். அவளுக்கு பென்னினால் என்கிற ஒரு இருதயத்தை உடைக்கிற ஒரு பாத்திரத்தை கர்த்தர் எழுப்பினார். நான் சொல்றேன், பென்னினால் இல்லைன்னா அன்னாளுடைய இருதயம் உடைஞ்சிருக்காது. அவனுடைய புருஷனுடைய வார்த்தைகளே அவளை ஆறுதல் படுத்தி இருக்கும். ஆமென். தேவ ஆண்டவருக்கு தெரியும்
என்னை எப்படி உடைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏங்க நான் உடையணும்? ஏன் நான் உடையணும்? ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன்? இல்லைங்க, உங்களை ஏதோ ஒரு பிளான் இருக்கு உங்க மேல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தின் மேல ஒரு திட்டம் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. நீங்க உடைஞ்சாதான் அந்த பிளானை இயேசுவால செய்ய முடியும். உங்க இருதயத்தை உடைத்து காரியங்களை செய்வார். கர்த்தர் அன்னாளை நெருக்குகிறார். அவள் தேவாலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் பெண்ணினாளுடைய வார்த்தை அன்னாளுடைய இருதயத்தை உடைக்க துவங்கினது. அவ எப்பெல்லாம் ஆலயத்துக்கு போனாலோ அப்பெல்லாம் அவளுடைய இருதயம் உடைந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, அன்னாளாலை தாங்க முடியல. தேவ சமூகத்துக்கு போய் தன் இருதயத்தை உடைத்து ஊற்ற ஆரம்பித்தான். எத்தனை பேர் ஆயத்தமாகிட்டீங்க? இயேசுவே, நீர் என்னை உடைக்க விரும்புகிறதை நான் அறிகிறேன் அப்பா. நீர் என்னை உடைக்க விரும்புகிறீர், அதை நான் அறிகிறேன். நான் உடைந்து ஓடும்படி எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அன்னாளுடைய இருதயம் உடைந்த பொழுது அவளுடைய கற்பம் திறக்கப்பட்டது. அன்னாளுடைய இருதயம் உடைந்த பொழுது அவளுடைய கற்பம் திறக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, திருந்தாமல் இருக்கிற உங்க பிள்ளைகளை திருத்தும்படி உன் இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். உன் பிள்ளைகளை அவர் தம்முடைய கரத்தில் எடுக்கும்படி அவர் உங்களை உடைக்கிறார். ஆமென். கர்த்தர் அன்னாளுக்கு பெண்ணினாலை வைத்திருந்தார். உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை ஆண்டவர் எழுப்பி வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எழும்பி நிற்குது. உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எழும்பி நிற்குது. ஏன் தெரியுமா? உன் இருதயத்தை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். உன் இருதயத்தை கர்த்தர் உடைக்கணும். உன் பிள்ளைகள் சாமுவேலை போல மாறணும். உன் பிள்ளைகள் சாமுவேலை போல மாறணும். உன் புருஷன் சாமுவேலை போல மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளைகள் சாமுவேலை போல மாற போறாங்க, ஆண்டவருக்கு பிரியமா மாற போறாங்க. என்னை உடைக்கும்படியே கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீர் என்னை வணையும் போது உம் கரத்தில், ஹல்லேலூயா, நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே இன்னும் உடைகிறேன். நான் உயவனே, நீர் என்னை தொடனுமே. உம் கரம் தினம் என்னில் படனுமே. உயவனே, இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். நான் சொல்றேன், உங்க இருதயத்துல இருக்கிற அந்த உடைக்கப்பட வேண்டிய காரியத்தை யாராலையும் அறிய முடியாது. ஏலியும் அதை அறியவில்லை. ஏலி அதை அறியல. ஒரு அல்லேலூயா சொல்றேன். நான் சொல்றேன், அது இயேசுவுக்கே தெரியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. இயேசுவே, என் இருதயம் உடைக்கப்படும்படி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். அப்படின்னா என்னங்க? அது என்ன? இருதயம் உடைக்கப்படணும். ஆமென். நான் சொல்றேன், இருதயம் உடைக்கப்படுகிறது நல்லது. உன் இருதயம் உடைகிறது நல்லது. ஆமென். உன் இருதயம் உடையும் பொழுது இயேசு உன் அருகிலே வந்து நின்று கொண்டிருப்பார். அப்பப்போ இயேசு அண்ணால உடைச்சாரா? ஒரு முறை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முறை அவள் ஆலயத்தில் போய் அழுதாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவள் பெற்ற சாமுவேல் கடைசி வரைக்கும் ஒரு சுத்த கரங்களோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். ஆமென். உன் பிள்ளைகளை பரிசுத்தத்திலே நடத்தும்படி, உன் பிள்ளைகளை தேவ சித்தத்திலே நடத்தும்படி உன் இருதயம் உடைக்கப்படும்படி அவர் விரும்புகிறார். ஆமென். உன் இருதயம் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால சும்மா இருக்கவே முடியாது. உங்களால சும்மா இருக்கவே முடியாது. ஆமென். உங்களால சும்மா இருக்கவே முடியாது. நீங்க தேசத்துக்காக அழுது கொண்டே இருப்பீர்கள். நீங்க தேசத்துக்காக அழுது கொண்டே இருப்பீர்கள். உன்னத பாட்டு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். Thank you Jesus. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 5:12 ஒருவர் வாசிக்கலாம். 804வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 804வது பக்கம். உன்னத பாட்டு 5:4. 5:12. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. கவனிங்க. இயேசுவினுடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்களுடைய கண்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் இருதயம் உடைந்த அனுபவம். இயேசுவினுடைய கண்கள் புறா கண்களைப் போல அது கண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது. ஏன் உங்க இருதயத்தை உடைக்கிறாரு? நீங்க ஆத்துமாக்களுக்காக அழும்படி நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஆத்துமாக்களுக்காக திறப்பில நிற்கும்படி நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். அதனால தான் உங்களை தெரிந்தெடுக்கிறார். அதுக்குதான் அண்ணால தெரிந்தெடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். ஆதியாகமம் 42:7. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசினான். நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். நல்ல கவனிங்க. இரண்டாவது நம்ம பார்க்க போகிற காரியம், யோசேப்பு வந்திருப்பது தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்திருந்தும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தான். வந்திருக்கிறது யாரு? அவனுடைய சகோதரர்கள் என்பதை யோசேப்பு அறிந்திருந்தும் என்ன செய்தான்? தன் இருதயத்தை கடினமாக வைத்திருந்தான். நான் சொல்றேன், எல்லாமே ஆண்டவருடைய திட்டம், எல்லாம் ஆண்டவருடைய பிளான். அதான் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அநேக நேரத்திலே தன் இருதயத்தை நமக்கு கடினமாக காண்பிக்கிறார். அநேக நேரத்திலே நான் தேவனிடத்திலே போய் ஜெபித்தோம், ஒரு பதிலும் இல்லை.
நான் தேவன்கிட்ட போறேன், ஆண்டவர்கிட்ட போறேன், அவர் என்னை அறியாதவர் போல நிற்கிறார். இப்போ யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பிட்ட போய் நிற்கிறாங்க. யோசேப்பு தன் சகோதரர்கள் என்று அறிந்தும் தன் இருதயத்தை கடினமாக வைத்துக் கொண்டான். தன் சகோதரர்களை அவன் கடினமாக நடத்துகிறான். சகோதரர்கள் என்று தெரிந்தும் அவங்க மேல வீண் பழிகள் வருகிறது. அல்லேலூயா. சகோதரர்கள் என்று தெரிந்தும் அவங்களுக்கு வீணான அலைச்சல்களை வைக்கிறான். ஆமென். ஆண்டவர் அநேக நேரத்திலே தம்முடைய கடினமான முகத்தை நமக்கு காண்பிக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நாம் அநேக காரியங்களை உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் தாங்கள் செய்த தவறை, குற்றத்தை உணரும்படி கர்த்தர் தம்முடைய இருதயத்தை கடினமாக வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஒரு நேரம் வருகிறது, யோசேப்பு என்ன பண்றாரு? யோசேப்பு என்ன செய்யறாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45 முதல் வசனத்திலிருந்து முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். நல்ல கவனிங்க. ஆனா யோசேப்பு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தன் இருதயத்தை அவனாலே கடினமாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. யோசேப்பை காட்டிலும் நம் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய கடினமான சூழ்நிலையை பார்த்து அவர் அப்படி அமைதியா இருக்க மாட்டாரு. நீங்க உணர்வடைந்த உடனே அந்த யாக்கோபினுடைய அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்த பின்பு யோசேப்பு தன் கடின இருதயத்தை மாற்றிக்கொண்டான். அவங்க பேசுறாங்கல்ல, நம்ம அன்னைக்கே சொன்னோமே, இந்த இளைஞனை தூக்கி நம்ம குழியில போட வேண்டாம்னு சொன்னோம். கேட்டீங்களான்னு சொல்லி அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தவறை உணரும் பொழுது இயேசு தன்னுடைய கடின இருதயத்தை மாற்றி நமக்காக இறங்கி வருவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர்கள் மனம் திரும்புகிற வரைக்கும் யோசேப்பு அவர்களை அறியாதவன் போலவே காண்பித்துக் கொண்டான். யோசேப்புக்கு தன் சகோதரருடைய பாஷை தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் தூபாஷிகளை கொண்டு பேசினான். நமக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது. என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. பாருங்க, என் பிள்ளைகள் என்னோடு பேசுவது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நான் பேசுகிறதும் என் பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. யோசேப்பு தன் இருதயத்தை கடினமாய் வைத்திருக்கிற வரைக்கும் யோசேப்பு வேறு ஒரு பாஷையிலே பேசிக் கொண்டிருந்தான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை மாற்றும்படியாகவே கர்த்தர் இந்த கடினமான சூழ்நிலையை அனுமதித்தார். உணர்றீங்களா? உங்களை மாற்றும்படியாகவே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க இருதயத்தை உடைக்கதான் அவர் தன்னுடைய இருதயத்தை கடினமாக வைத்திருக்கிறார். ஆமென். முடிக்க போகிறேன். கடைசியாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 7 வசனங்களை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன சம்பவம்? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 இப்போ எல்லாரும் என்ன பாருங்க,
இங்க என்ன சம்பவம் எழுதப்பட்டிருக்கு? உங்க ஊர்ல இருக்காங்களா அவங்க? என்ன எழுதியிருக்கு? சரி, அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாமே. அதுக்கு ஒரு தலைப்பு, ஒரு குடம் ஒரு குடை எண்ணெய். எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்குள்ள சாரிபாத் விதவைக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு குடம் எண்ணெய். எல்லாம் சொல்லுங்க. இப்ப இங்கிருந்து மூன்றாவது குறிப்பை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சுருக்கமா சொல்றேன். ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு, ஊழியம் செய்தாரு, மரிச்சு போனாரு. அவர் மரிச்சு போகும்பொழுது நிறைய கடனை வச்சுட்டு போயிட்டார். ஆமென். இப்ப தீர்க்கதரிசியுடைய மனைவி, ஊழியக்காரனுடைய மனைவி வீட்டுல கடனோடு இருக்கிறா. வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவன் வந்து இப்பொழுது பிள்ளைகளை கடனுக்கு பதிலாக கேட்கிறான். கடன் கொடுத்தவன் வந்து என்ன கேட்கிறான்? ஒன்னு காசை கொடு, இல்ல உன் பிள்ளைகளை கொடு. ஒன்னு காசு கொடு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கணும் வைங்களேன். 1 லட்சம் ரூபாய். இப்ப இந்த அம்மா என்ன செய்து ஆகணும்? கடனை கட்டி ஆகணும். நம்ம ஊர் பாஷையில சொன்னா கடனை கட்டி ஆகணும், அடைச்சு ஆகணும், திருப்பி கொடுத்தாகணும். ஆமென். அந்த மனுஷன் அந்த கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு வந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? 1 லட்சம் கடன் அடைக்க இன்னும் 1 லட்சத்தை கடன் வாங்கினாங்க. என்ன பண்ணாங்க? 1 லட்சம் கடன் அடைக்க. அப்படியா? 1 லட்சம் கடன் அடைக்க. அப்படியா? நீங்களாம் இப்படி பிரச்சனை எப்படி சமாளிக்கிற ஆட்கள்? நீங்களாம் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறீங்க? ஒரு லட்சம் கடன் இருந்தா இன்னொரு லட்சத்தை வாங்கி கடன் அடைக்கிற அப்படி பிரச்சனை நம்ம சந்திக்கிற ஆளா இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தில் எதுவுமே நடக்காது. ஆமென். இப்ப அந்த வீட்டில் என்ன பிரச்சனை? கடனை அடைக்கணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இப்ப அந்த மனுஷன் வந்து எப்படி பேசுறான்? கடன் கொடுத்தவன் வந்து எப்படி பேசுறான்? முதல் வசனம், உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. அநேக நேரத்திலே உங்கள் பிரச்சனையான நேரத்தில் கடினமாக பேசுகிறவர்களை கர்த்தர் அனுப்புவார். புரியலையா? ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனையின் மத்தியிலும் ஒருவன் வந்து கடினமாக பேசுகிறான். காசை கொடு, இல்லைன்னா பிள்ளைய கொடு, 2ல ஒன்று செய். ஆமென். ஏன் தெரியுமா? நம்ம அப்படியாவது நம்ம பிரச்சனைகளை சரியான விதத்தில் தீர்ப்போமான்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? 1 லட்சத்தை அடைக்க இன்னொரு லட்சத்தை தான் தேடி போறோம். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை தேடி போறோம். பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை நாம் தேடுவது இல்லை. உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு சரியான தீர்வை நீங்க தேடணும். கடனுக்கு கடன் தீர்வு கிடையாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க. அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அம்மா, அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கிறதற்கு நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படி ஒரு கடினமான ஒரு மனிதனை அந்த வீட்டிலே கர்த்தர் அனுமதித்தார். ஊழியக்காரன் தான். ஆனா ஊழியக்காரனுடைய மனைவி ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆமென். அந்த ஊழியக்காரி என்ன பண்ணாங்க? பிரச்சனை வந்தவன என்ன பண்ணாங்க? தேவனுடைய மனுஷனை தேடி போனார்கள். நான் சொல்றேன்,
உங்க பிரச்சனைக்கான எல்லா தீர்வும் தேவனிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உன்னை தேவனிடத்தில் கொண்டு வரும்படிக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை கர்த்தர் அந்த குடும்பத்திலே அனுமதித்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த குடும்பத்திலே திரும்பவும் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் உண்டாக கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். இப்போ ஒரு மனிதன் அந்த குடும்பத்திலே வந்து கடன் கொடுத்தவன் கடினமாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். நான் சொல்றேன், நீங்க சீக்கிரமாக மனம் திரும்புங்க. நல்லையா சொல்லுங்களேன். உங்க பிரச்சனைகளை நீங்க சரியான இடத்துல போய் தீர்த்து கொள்ளும்படி மனம் திரும்புங்க. கடனுக்கு கடன் தீர்வு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடனுக்கு கடனே தீர்வு கிடையாது. ஒரு நாளிலே உன் வீட்டிலே ஒரு கடினமான மனிதன் வந்து நிற்பான். ஆமென். இப்போ அந்த சகோதரி தேவனுடைய மனுஷனிடத்திலே போய் தேவன் சொன்ன அந்த ஆலோசனைகள் படி நடந்தால் அந்த கடன் தீர்ந்து போனது. கடன் தீர்ந்து போகணுமா, கடன் தொடரணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கதான் ஒரு கடினமான சூழ்நிலை. இனிமேல் உன் குடும்பத்துல அந்த பிரச்சனை இருக்க கூடாதுன்னு தான் அந்த கடினமான சூழ்நிலை. ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த அம்மா கணவனை இழந்து நிற்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு ஆண் துணை இல்லாம இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருடைய சித்தம் என்ன? அல்லேலூயா. அந்த வீட்டில இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவர்களை உபயோகப்படுத்தணும். நான் சொல்றேன், உங்க வீடுகளிலே பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் வைத்துக் கொண்டும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால கடினமான சூழ்நிலைகள் வருகிறது. ஆமென். உங்க பிரச்சனைக்கான தீர்வு ஒரு குடம் என்ன? அது என்ன? ஒரு குடம் என்ன? அதுதான் தேவன் நமக்கு தருகிற அபிஷேகம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அதுதான், அந்த என்னதான் அபிஷேகம். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்க போவது அந்த அபிஷேகம் மாத்திரமே. அந்த ஆவியில நீ நிரம்பும் பொழுது 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 5 பேர் எப்படி இருந்தாங்க? 5 பேர் எப்படி இருந்தாங்க? புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். 5 பேர் எப்படி இருந்தாங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நாம் புத்தி இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. ஆமென். புத்தி இல்லாதவர்கள் வெறும் தீவட்டியோடு போனார்கள். கூட அவர்கள் எண்ணெயை ஆயத்தம் பண்ணி கொண்டு போகல. நான் சொல்றேன், உன் வீட்டில இருக்கிற எண்ணெய், உனக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், அது பயன்படட்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். என்னலாம்? முதல்ல என்ன பார்த்தோம்? முதல்ல அன்னாள், 2வது யோசேப்பு, 3வது ஒரு குடம் எண்ணெய். இன்னைக்கு இந்த 3 கடினமான சூழ்நிலைகளிலே நீங்க ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலையிலே இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு இந்த கடினமான சூழ்நிலையை நான் அனுமதித்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் இருதயம் உடையட்டும், இன்னைக்கு என் இருதயம் உடையட்டும். இருக்கிற இடத்துல அப்படி முழங்கால் படியிடலாமா? இருக்கிற இடத்துல அப்படி முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் இன்றைக்கு உங்க சூழ்நிலை அறிந்துதான் பேசுறாரு. உங்க சூழ்நிலை அறிந்துதான் கர்த்தர் பேசுறாரு. உன் பிள்ளைகளை நான் சாமுவேலை போல மாற்ற நான் ஆசைப்படுகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைய நான் நிரந்தரமா தீர்த்து வைக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் எந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வந்தாலும் ஒரு நிரந்தரமான முடிவை கொண்டு வருவார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? என் குடும்பத்துல இனிமேல் அந்த பிரச்சனை வரக்கூடாது, இனிமேல் என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை வரக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான முடிவு வரட்டும். அந்த குடும்பத்தில் கர்த்தர் அந்த கடன் பிரச்சனையோடு இருந்த குடும்பத்திலே
ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்தார். ஒருவேளை அந்த சகோதரியா முடிவு பண்ணியிருந்தா திரும்ப இன்னொரு கடன் பட்டு அவ பிரச்சனை அதிகமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வந்துருன்னு சொல்ற. உன் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு முன்னாடி உன் இருதயம் உடையட்டும் ஆண்டவர் சொல்ற. உன் இருதயம் உடையட்டும், உன் இருதயம் உடையட்டும். யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினது போல கர்த்தரும் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அந்த விஷயத்தை நான் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நான் கொண்டு வர போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நான் கொண்டு வர போகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே உங்க கரத்தில் இருக்கவே. நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனே, உன் கரம் பிடித்த பின்பும் மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. குயவனே உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், நீர் என்னை தொடருமே, குயவனே எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவர் உன் உடைந்த இருதயத்தின் மூலமாக அவர் செயல்பட விரும்புகிறார்.
ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னுடைய உடைந்து போன இருதயம் இயேசுவுக்கு தேவைப்படுகிறது. உன் உடைந்து போன இருதயத்தை, உன் இருதயம் உடைந்து ஊற்றப்படுகிறதை, உன் இருதயம் உடைந்து ஊற்றப்படும் பொழுது ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஏசப்பான்னு சொல்லுங்க. தகப்பனே, இயேசுவே, என் இருதயம் உடையட்டும், என் கல்லான இருதயம் உடையட்டும் அப்பா, உடையட்டும், உடையட்டும். நீர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நான் மாறட்டும். என் குடும்பத்தில் இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலை, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலை நான் யார்கிட்டையும் இதை சொல்ல முடியாதப்பா. என் கணவனோடு என்னால பேச முடியாது, என் மனைவியோடு என்னால பேச முடியாது, என் பிள்ளையோடு என்னால பேச முடியலப்பா. என் பிள்ளையோடு என்னால பேச முடியல. நான் உடைஞ்சிடறேன்ப்பா, நான் உடைஞ்சிடறேன். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும்படி நான் உடைஞ்சிடறேன்ப்பா, நான் உடைஞ்சிடறேன். என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வரணும். ஆண்டவர், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொண்டு வந்தார். ஒரு நிரந்தரமான தீர்வு வந்தது. ஆண்டவர் இன்றைக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை தம்முடைய கரத்தினாலே மாற்றும்படி விரும்புகிறார். குயவனே, நீர் என்னை தொடனுமே, உங்கரம் படனுமே. குயவனே, நீர் என்னை தொடனுமே, உங்கரம் தினம் என்னில் படனுமே. குயவனே, நீர் என்னை தொடனுமே, ஆமென். உங்கரம் தினம் என்னில் படனுமே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன். நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில். நன்றி அப்பா. நான் ஆசைப்படுகிறேன். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் அன்னாளின் இருதயத்தை உடைத்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு நீர் உம்முடைய கடின இருதயத்தை காண்பித்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த கடன்பட்ட குடும்பத்திலே ஒரு மனிதன் வந்து கடினமாக பேசினதற்கும் ஒரு காரணம் இருந்ததப்பா. எங்க வாழ்க்கையில நீர் எதையுமே ஒரு காரணம் இல்லாம செய்கிற தேவன் அல்ல. என் குடும்பத்திலே ஒரு நோக்கத்தோடு இந்த கடினமான சூழ்நிலையை நீர் அனுமதித்திருக்கிறீர். அதை நீர் மாற்றவும் நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறேன். நீர் யார் யாரிடத்தில் எப்படி பேசினீரோ இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்தில் எப்படி பதிந்ததோ அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து உம்முடைய கரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். நீ
நிச்சயமாக சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை நான் நிரந்தரமாக மாற்றப் போகிறேன். இனி அந்த பிரச்சனை வருவது இல்லை, இனி அந்த பிரச்சனை வருவது இல்லை. இல்லை தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். உட்காரலாமா?